அறிவாலயம்னு வச்சிருக்காங்கல்ல, அறிவு இல்லாத ஆலயமா இருக்குது. கலைஞர்னு ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அங்க யாருக்கு அறிவு இல்ல. இனிமேல் அறிவாலயங்கிறது எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பனையூர்ல தான் அறிவாலயத்தை ஷிஃப்ட் பண்ணி பனையூருக்கு கொண்டு வந்துருவோம். பனையூர்ல கொட்டுன்னு கொட்டுது போல இருக்கு அறிவு. கொட்டுன்னு கொட்டுதா? இல்ல அந்த அறிவெல்லாம் வந்து அங்க கொட்டுது. ஏங்க நான் என்ன சொல்றேன், அறிவாலயம் பில்டிங் இருக்குல்லங்க மவுண்ட் ரோட்ல இருக்குதா சார்? அத வந்து அப்படியே தூக்கிட்டு இப்ப பில்டிங் எல்லாம் அப்படியே வச்சு அப்படியே மாத்தலாம், தெரியுமா தெரியாதா? அனுமார் மாதிரி தூக்கின்னு போவீங்க, மலையை தூக்கின்னு போன மாதிரி நீங்க அறிவாலயத்தை அனுமார் மாதிரி தூக்கிட்டு போவோம். அனுமார் மலையை தூக்கின்னு போனார்ல அந்த மாதிரி நீங்க என்னங்க? இல்ல சார், அறிவாலயத்தை தூக்கிட்டு போவீங்களா? அதுக்கு ஏங்க இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில அப்படியே வீட்டை அப்படியே லாரியில தூக்கி வச்சு அப்படியே போலாங்க. இதெல்லாம் பாக்குறீங்களா இல்லையா? ஃபாரின்ல எல்லாம் நடக்குது, இங்க நம்ம ஊர்லயும் நடக்குதுங்க. என்னங்க இப்படி? சரிங்க சார் மேல சொல்லுங்க சார். அது மாதிரி நான் வந்து அந்தந்த இடத்த கேதர் பண்ணி அந்த இதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தா நீங்க வந்து சமாதியை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன நல்ல ஏங்க 4 விஷயம் நல்ல விஷயம் பேசணும், நல்லதுக்கு செய்யணும், நல்லதை சொல்லணும்னு இருக்கணுங்க நம்ம வாயில. இல்ல சார், உங்க தலைவரை 4 விதமா நல்லது சொல்லலாமே ஜனங்களுக்கு. ஈரோடுல போயிட்டு ஈரோடு மக்கள் பிரச்சனை பத்தி பேசிருக்கலாம். ஆனா எதுவுமே பேசவே இல்லையே, மக்கள் பிரச்சனை பத்தி எதுவுமே பேசவே இல்லையே. எது பேசல? எதுவுமே பேசவே இல்லையே. எது பேசலங்க? வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கணும்னு சொன்னமா இல்லையா? ஆமா, அது எப்படி கொடுப்பீங்க வீட? ஏங்க என்னங்க எப்படி கொடுப்பாங்க? எல்லாரும் வீடு கொடுப்பாங்க, அதை எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்போம்னா ஏங்க என்னங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா கொடுக்கமா இல்லையான்னு பாருங்க. நாங்க இப்ப எவங்க வீடு கொடுக்குறான்? எல்லாம் வீடு கொடுக்கலங்க, யாருமே வீட்டுல இல்லங்க, எல்லாம் தெருவுல படுத்து கிடக்குறாங்க. அதனால நீங்க வீடு கொடுப்பீங்களா? வீடு கொடுப்போங்க. வீடு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஓட்டு போட்ட குடிமகன் எந்த இடத்துல ஆசைப்பட்டு வீடு கேட்கறான்னு அந்த இடத்துல வீடு கொடுப்போம். சின்ன வீடா பெரிய வீடா சார்? எது சின்ன வீடா பெரிய வீடா? இந்த சின்ன வீடா இல்ல பெரிய வீடான்னு சொல்லி கேட்டேன். சின்ன வீடு இல்லாம பெரிய வீடு இல்லாம ஒரு நடுத்தரமான, அதாவது என்ன ஒரு 40 சைஸ்ல. 40 சைஸ்லயா? 40க்கு 40 சைஸ், அந்த மீடியம். ஏங்க நான் என்ன 40 நீ மீடியமான ஒரு வீடுங்க. அவன் குடிமகன் எந்த ஏரியாவில கேட்கறான் அந்த ஏரியாவில அங்க வீடு கொடுப்பாங்க. ஒரு ஏழைங்கிறது இருக்கக்கூடாதுங்க. ஏழைன்னு இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் வீடு இருக்கணும், எல்லாருக்கும் கார் இருக்கணுங்கிற இதுக்குதான் நாங்க அப்படி பேசுறது.